ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வந்து டை பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் இல்லை செகண்ட் டைம். என்ன நடந்ததுன்னு சொன்னால், போன முறை டராஸில் வந்து ஒரு கலர் பர்கண்டியன் சொல்லி அந்த கலர் ஓட பண்ணி எடுத்து அடித்து இப்போ ஒரு 1 வீக் இருக்கும். அடித்ததுமே அடிச்சுட்டு அது வந்து ஒரு 30 மினிட்ஸ் வச்சுட்டு கழுவும் போது அப்படியே எல்லாமே ஃபுல்லாக போயிட்டு அதை வந்து இன்னும் பண்ணாங்க. ஈவோன் பிராண்டில் வந்து வாங்கியிருக்கேன். ஈவோனில் வந்து இது என்ன கலர்னு பார்த்தீங்கன்னா லைட் கால்ட் ரெட்டிஷ் பிளண்ட் அண்ட் ஒரு கலர். இது வந்து 8.36 இது நம்பர். ஃபர்ஸ்ட் டைம் வந்து வாங்கியிருக்கேன். அது வந்து ஒரு பர்கரியன் சொல்லி ஒரு லைட் மரூன் கலர் மாதிரி. அது என்ன நடந்ததுன்னு சொன்னால், அது வாங்கிட்டு ஒரு 30 மினிட்ஸ் வச்சுருந்துட்டு அப்படியே வாஷ் பண்ணும்போது ஃபுல்லாகவே கலர் போயிட்டுது. ஒரு இந்த இடத்துல தான் கொஞ்சம் கலர்னு லைட்டாக தலையெல்லாம் பட்டுட்டு, தலையில் வந்து நாங்கள் அடிக்கும்போது தலையில் படக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணதால தலையில் எல்லாமே நல்லா கொடுத்தாச்சு. அது பண்ணால் வந்து தலைமுடிலாம் கொட்டுடுமா. அதை வந்து நாங்கள் கவனமாக அடிக்க வேணும். இந்த முறை வந்து நாங்கள் கவனமாக தான் அடிக்க போகிறோம் இந்த கலரை. இதுக்கு என்னென்ன இருக்குன்னு பார்க்கணும். இது வந்து இங்கே ஜெஃப்னால வாங்கியிருந்தாங்க. ஜெஃப்னால என்ன விலைன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 1120 ரூபா போட்டுருக்காங்க. எங்கள் பாக்ஸில் வந்து ஜெஃப்னால வாங்கினாங்க. இது என்ன விலைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் 1250 ரூபா. பார்லர் மாதிரி வந்து வருமா இல்லையான்னு எனக்கு தெரியாது. நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறோம். சரி, ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி பார்லர் மாதிரி வந்துச்சுன்னு சொன்னால் நாங்கள் பார்லரில் ஒரு 4000 5000 செலவு பண்ணுறது நாங்கள் வீட்டிலே இருந்தே செஞ்சிடலாம். எதுக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம். வந்து நாங்கள் ஹேர் கலர் கொடுத்துருக்காங்க. இது வந்து 60 மில்லி லிட்டர் 60 மில்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து டெவலப்பரம் வந்து கொடுத்துருக்காங்க. டெவலப்பரம் வந்து அதே அளவு 60 மில்லி லிட்டர் கொடுத்துருக்காங்க. நாங்கள் இது வந்து ஃபுல்லாக இப்போ யூஸ் பண்ண போகிறது கிடையாதுன்னு சொன்னால் ஃபுல்லாக எங்களுக்கு தேவையில்லை. இந்த ஃபுல்லாக நாங்கள் அடிக்கல தண்ணி தேவையில்லை. க்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. க்ளவுஸ் போட்டு தான் நாங்கள் யூஸ் பண்ணணும். க்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. இப்போ நாங்கள் வந்து கேட்லாக் கொடுத்துருக்காங்க. என்னென்னு சொன்னால், நீங்கள் அடிக்க முன்னே 48 ஹவர்ஸுக்கு முன்னே வந்து உங்களோட கழுத்துக்கு பின்னாடி வந்து ஒரு செக் பண்ணி பார்க்கணும். உங்களுக்கு வந்து கலர் வந்து ஓகேவா இருக்கா, சாரி உங்களுக்கு அலர்ஜிக் இருக்கா என்றதை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. செக் பண்ணி பார்த்தா வந்து தயவு செஞ்சு அடிச்சிடாதீங்க. ஏன்னு சொன்னால் ஹேர் கலரை வந்து நிறைய இம்ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. அது வந்து எல்லாருக்குமே வந்து சரி வருமானது கிடையாது. அப்போ எல்லாரும் என்ன செஞ்சு பார்க்கணும்னு சொன்னால் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். 48 ஹவர்ஸுக்கு முதல் நான் செக் பண்ணி பார்த்தேன். எனக்கு ஓகேவா இருந்துச்சு. அதனால் நான் அடிக்க போகிறேன். நீங்கள் வந்து மஸ்ட் செக் பண்ணி பார்த்துட்டு அடிங்க. அது முதல் வந்து ஹேரில் வந்து வச்சுடாதீங்க. அலர்ஜிக் இருந்தால் ஒன்றுமே செய்யலாது. ஹேரும் போச்சு, ஃபேஸ் போச்சு, எல்லாமே போச்சு. அது வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கு முதல் வந்து நாங்கள் இந்த தலையை தேய்ச்சி வடிவா சிக்கு இல்லாமல் எடுத்துக்கொள்ளணும். நான் வந்து நல்ல மார்னிங் வந்து தோஞ்சிட்டேன். நல்லா தோஞ்ச ஹேரில் தான் நான் அடிக்க போகிறேன். அப்போ ஹேரை வந்து நல்லா சிக்கு தட்டி, எனக்கு வந்து கேர்லி ஹேர், அதில் வந்து நாங்கள் சிக்கு தட்டுவோம். முதல்ல சிக்கு தட்டுறதுக்கே 2 நாள் ஆகும். எங்க நடந்துச்சுன்னு சொன்னா, ஹேர் கட் போன இடத்துல பியூட்டிஷியன் அவங்க வந்து கேட்டாங்க, என்ன தலைமுடி வந்து இப்படி இருக்கு, கண் கவனிக்கிறது அப்படின்னு. உங்களுக்கு தெரியாது, கேளிக்காரங்களுக்கு தான் தெரியும் தலைமுடியை வந்து சிக்கு தட்டி பராமரிக்கிறது எவ்வளோ ஒரு பெரிய கஷ்டம்னு சொல்லி. டெய்லி வந்து சிக்கு தட்ட முடியாது, அவ்வளோ ஒரு கஷ்டம். தலைமுடிக்குள்ள சீப்பு மாட்டுப்பட்டா எடுக்கிறதே பெரிய கஷ்டம். எத்தனை சீப்புன பல்ல உடனே எங்களுக்கு தான் தெரியும். வந்து க்ளவுஸ் வந்து நாங்கள் க்ளவுஸை போடுவோம். ஃபஸ்ட்டு க்ளவுஸ் போடுவோம். க்ளவுஸை போடாமல் நாங்கள் ஸ்ட்ரைட்டாக கையிலே வச்சுட்டோம்னு சொன்னால் என்னன்னு சொன்னால், போன முறை அப்படி தான் அடிக்கும்போது ஹேரில் கலர் இல்லை, இந்த கை ஃபுல்லாக தான் ஹேர் ஆயிடுச்சு, கலர் ஆயிடுச்சு. அவ்வளோத்துக்கு ஒரு ஃபுல் எஃபெக்ட். அந்த பிராண்ட் வந்து ஆன்லைனில் தானே எடுத்தது. அந்த பிராண்ட் வந்து சரியான எஃபெக்ட். அவ்வளோ காசு வீணாக போச்சு. கவர் பண்ணியாச்சு. நாங்கள் வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணுறதுக்கு வீட்டில் இருந்த புக்ஸ் எடுத்துட்டு நான் இந்த ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிடுறேன். ஹாஃப் தான் மிக்ஸ் பண்ண போகிறேன். பண்ணியாச்சு. நல்ல ஒரு கலர். போன எடுத்தது வந்து வெறும் ஒயிட் கலர் தான் இருந்துச்சு. நல்ல கலர். இவ்வளோ போதும் வந்து நினைக்கிறேன். அது வந்து இதுலேயும் வந்து டெவலப்பரிங்
இந்த ப்ரஷ் இந்த சேர் ப்ரஷ் அது வந்து இந்த வளமிலா இருக்கு அதெல்லாம் தான் பற்றி கொண்டு இருக்கோம். நாங்கள் ட்ரை பண்ணி இந்த கலர் பார்ப்போம். அலர்ஜிக்கு மறக்காம 48 ஹவர்ஸ்க்கு முன்னாடி செக் பண்ணி பார்க்கணும். கேமரா ஆன் பண்ணாதான் வச்சு கொண்டு வந்துருக்கு. கீழே வீடியோ ஆன் பண்ணாம இருக்கு. போஸ்ட் கொடுத்து கதைச்சிட்டு நான் வந்து வாவாசியா எடுத்திருந்தேன். அது வந்து முடிஞ்சது. இன்னும் வந்து இவ்வளோ இருக்கு மிஸ் பண்ணி வந்துருங்க. கொஞ்சம் டெவலப் போடுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் டெவலப்பரும் போட்டோம். நிறையவா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மேல கேமரா ஆன் பண்ணாம வீடியோ ஆன் பண்ணாம கழிச்சு கொண்டு வந்திருக்கேன். இது கலர் வரையலன்னு சொன்னா என் வீட்டுக்காரர் என்ன ஓடோட்டு போற தெரியும். உன்னால பெரிய தொல்லையா இருக்கு. நரி கொடுக்கு விளம்பரம் கொண்டு போட்டிருக்கும். ஒரு 30 மினிட்ஸ் கழிச்சு வந்து பார்க்கலாம். இந்த மாதிரி கலர் வந்துருக்கா இல்லையா, இந்த மாதிரி கலர் எடுத்து பார்க்கலாம். அண்ட் ஈவோனோட பிராண்ட் வந்து ட்ரை பண்ணியிருக்கோம் ஃபர்ஸ்ட் டைம். இதுக்கு முதல்ல நாங்கள் பிராண்ட் ட்ரை பண்ண சொன்னதானே சரி வரல. இதை ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். ட்ரை பண்ணி வந்து ஒரு காவாசில் யூஸ் பண்ணி இருக்கிறோம். இதுவே காவாசி இல்லை காவாசி வந்து இருக்கு. அது 3 டைம் யூஸ் பண்ணலாம் போல இருக்குன்னு சொல்லி காவாசி அரைவாசி முக்காவாசி வந்து கொடுத்துருக்காங்க. நாங்கள் வந்து ஒரு காவாசி யூஸ் பண்ணியிருக்கேன். நாங்கள் இங்கே வந்து யூஸ் பண்ணுவாங்க. இங்கெல்லாம் இருக்குது. டெவலப்பரும் வந்து அதே மாதிரி தான் காவாசி யூஸ் பண்ணியிருக்கோம். இன்னும் வந்து இருக்கு முக்காவாசி. அடுத்தது டைம் யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து பார்க்கலாம் இந்த மாதிரி கலர் வந்துருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு ஹேர் வாஷ் எல்லாம் பண்ணியாச்சு. பண்ணதுக்கு பிறகு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைச்சிருக்கு. நாங்கள் கலர் வந்துச்சு சூப்பராக இருக்கிறேன். இந்த கலர் வந்து நல்ல ஒரு டார்க்காக அடிக்கிற மாதிரி நல்ல ஒரு ஷைனிங் தான். இந்த வெயில் போடும்போது நல்ல ஒரு ஷைனிங் தான் இருக்கு. நார்மலாக வீட்டுக்குள்ளே பார்க்கும்போது கலர் கொஞ்சம் குறைவாங்க. வெயில் வந்து நல்ல ஒரு ஷைனிங் தான் கிடைச்சிருக்கு. 1000 ரூபீஸ்க்குள்ளேயே வீட்டில் நாங்கள் பார்லர் போகாமல் வீட்லேயே கலர் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் சொல்லுவேன். அடுத்த வீடியோ வந்து வெயிட் பண்ணிட்டுங்கதாய் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி கவர் பண்ணிடுங்க. வந்து தலைக்கு சும்மா ஊற்றித்தான் வாஷ் பண்ணால் ஷாம்பு வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இது வந்து நாங்கள் ஒரு பியூட்டிஷியனில் போயிட்டு வந்து ப்ரொஃபஷனல் செய்கிறது இல்லை, வீட்டில் செய்கிறது. அதில் வந்து நாங்கள் ஷாம்பு போட்டு வந்து வாஷ் பண்ணும்போது எல்லாமே வந்து போக பார்க்கும். இதே நாங்கள் வந்து திரும்ப ஒரு 2-3 நாளால் திரும்ப தலை தோயும் போதும் வந்து ஷாம்பு வந்து நிறைய போடக்கூடாது. நிறைய போடும்போது வந்து அதில் இருக்கிற அந்த இது வந்து வெளியில் போகிற தன்மை இருக்கும். இது வந்து எல்லாரும் வெளியில் சூரிய வெளிச்சம் படும்போது நல்ல ஒரு கலர் கொடுக்குது. வீடியோ வந்துட்டு தெரியல, இல்லை சூரிய வெளிச்சத்துக்கு தான் நல்ல ஒரு கலர் கொடுக்குது. நாங்கள் வந்து வாஷ் பண்ணும்போது ஷாம்பு வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி தோயும் போதும்